ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி வந்து பார்த்திங்கன்னா மணி 2 2:15 ஆகுது. சீக்கிரமாக அதிகாலை எந்திரிச்சு எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் விலாகுக்கு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ அவங்க நம்மக்கிட்ட சிம்பிள் மேக் ஓவர் இருந்தால் போதும், ரொம்ப ஹெவியாக வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டும் கீழே வந்துட்டுருக்கேன். ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட கடங்க காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. காற்று வாக்கில் நானும் பறந்து போயிட்டு மேக்கப் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக காட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கள் ஏரியா இப்படி எங்கள் ஏரியா இருக்கிற இடமே இல்லைங்க. சரியான கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கிளம்பிட்டேன். என்னோடய மூஞ்சியில் ஒரு பிரகாசம் தெரியுது, அது என்னன்னே தெரியல. அந்த அன்றைக்கி எனக்கு ஸ்கின் எல்லாமே வந்து ஒரு க்ளோ கொடுத்து ஸ்கின்னே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பி ஹாப்பி, அது என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ எங்கள் ஏரியா விட்டு வெளியே போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 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 ஆள் கூட ரோட்டில் இல்லை. 2:15க்கு யாருமா இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டே போனேன். ஸோ இப்போ ப்ரைடலோட இந்த ஸ்கூல்கிட்ட தான் வந்து நிற்க சொன்னாங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் அவங்க வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தங்காட்டி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து இந்த இடத்துக்கு வந்தங்காட்டி கால் பண்ணேன். இந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு ப்ரைடலோட இடத்துக்கு போயாச்சு. ஸோ இதுதான் அவங்களோட சாரீ. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக கேட்டனால தான் நம்ம சிம்பிளாக ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரெடி பண்ணியிருந்தோம். அதுவுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் எண்டில் காட்டுறேன். இதுதாங்க ப்ரைடல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்கள ப்ரைடலை ரெடி பண்ணி விட்டுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பாலை வாங்கிட்டு வந்து பால் காய வச்சு குடிச்சிட்டு படுத்தோம்னா ஒரு 7-8 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி இன்றைக்கி போச்சு. இது எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ வந்து நான் எப்படி வந்து பயணித்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வாசல் தெளித்து வச்சுருந்தாங்க. நான் திரும்பி வரும்போது பரவாயில்ல, சில பேர்லாம் வந்து 5 மணிக்கே எந்திரிச்சிட்றாங்க. நம்ம வந்து சீக்கிரம் எந்திரிக்காதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாமே கப்பு சிப்புன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம வீடுக்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் தூங்க போகிறேன். பாய், குட் நைட்.